ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண், ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சம் ஃபில்டரை எப்படி லீக்கேஜ் இல்லாமல் மேக் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ இன்றைக்கான தெளிவான வீடியோ கூட. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கனெக்ட் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட ஒர்க்கே பார்த்தீங்கன்னா சம் ஃபில்ட்ரேஷனு ப்ளஸ் ஃபில்ட்ரேஷன் செட்டப் தான் நம்ம ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இதில் என்ன டிஃபைன் பண்ணி வரக்கூடிய பர்சன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷனுக்கு டிஃபைன் பண்ணி தான் வருவாங்க. சரிங்களா? ஸோ நான் ஒரு கஸ்டமருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டேங்க் வால்யூமு ப்ளஸ் அதுக்கேற்ற ஃபில்ட்ரேஷன் ப்ரிஃபரன்ஸ் பண்ணி தான் எந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி கொடுப்போம். அப்படி இப்போ ரீசெண்ட் டைமில் நமக்கு அதிகப்படியாக வெளியே போகக்கூடிய பொருட்களில் பார்த்தீங்கன்னா இந்த சம் ஃபில்ட்ரேஷனும். சரிங்களா? நான் இந்த கிளாஸ் ஐட்டம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணாமல் இருந்தேன். இப்போ நம்ம சம்ப் 2 ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்களா? சம் ஃபில்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நிறைய அனுப்பிட்டு இருக்கிறோம். நாகப்பட்டினம் இந்த மாதிரி ஊருக்கு நிறையா ஊருக்கு பார்த்தீங்கன்னா இது அனுப்பி வச்சுட்டு இருக்கோம். சரிங்களா? ஓகே, இப்போ அனுப்ப முடியாத ஊர்களுக்கு நம்மளால் என்ன சொல்கிறதுனா டயக்ராம் மட்டும் நம்ம அனுப்பிட்டு இருக்கிறோம். சரிங்களா? பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பர்சனுக்கு நம்ம டயக்ராம் அனுப்பிட்டு இருக்கிறோம். ஓகே, ஸோ நிறைய பேர் நம்மளோட வீடியோஸை பார்த்தும் சரி அல்லது ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய நிறைய சேனல்ஸோட வீடியோஸை பார்த்தும் சரி சம் ஃபில்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணுறீங்க. ஆனால் மேக் பண்ணும்போது அவங்க சொல்லக்கூடிய சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய கஸ்டமர்ஸ் கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பிரதர் நான் சம்ப் ஒட்டினேன் ஆனால் லீக்கேஜ் ஆகிட்டு இருக்குது, ஸோ எப்படி அரெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சம்ப் நீங்கள் ஒட்டினதுக்கப்புறம் லீக்கேஜ் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கரமாக தலைவலி தான். சரிங்களா? ஏன்னா நீங்கள் எல்லாமே பிரிச்சுட்டு மறுபடியும் தான் ஒட்டுற மாதிரி வரும். ஸோ அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய டிப்ஸை நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சம் ஃபில்ட்ரேஷன் மேக் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 டேங்க் வச்சுருக்கேன். ஒன்று எம்டியாக இருக்கக்கூடிய ஃபிஷ் டேங்க், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சம்ப் பார்ட்டிஷன் ஒட்டின ஒரு சம்ப். சரிங்களா? ஸோ இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் சைஸ் தான். சரிங்களா? ஸோ இது நம்ம நார்மலாக ஒட்டக்கூடிய டேங்க்கு. சரிங்களா? இதில் கஸ்டமருக்கு என்ன நீடோ, அதாவது அவர் டைமென்ஷனில் என்ன நீட் இருக்குதோ அதை நம்ம பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட டைமென்ஷன் வாங்கி இந்த மாதிரி மேக் பண்ணி தரோம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்கள் எம்டியாக ஒட்டுறீங்க பார்த்தீங்களா? ஸோ நிறைய பேர் எம்டியாக ஒட்டி க்யூரிங் பண்ணி அதுக்கப்புறமே லீக்கேஜ் டெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டுறது ரொம்ப ரேராக இருக்காங்க. ஏன்னா எனக்கு வரக்கூடிய சில ஆர்டர்ஸ் நான் அவாய்ட் பண்ணிடுவேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா மார்னிங் சம்புக்காக ஆர்டர் பண்ணுவாங்க, ஆனால் அடுத்த நாளே டெலிவரி கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஓகே சார் ஒட்டி தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாயந்தரமே க்யூரிங் ஆயிரும், நீங்கள் நாளைக்கு தண்ணி ஏற்றிக்கலாம், அந்த மாதிரிலாம் எந்த ஒரு கஸ்டமருக்கு நான் ஷூரிட்டி கொடுக்கறது கிடையாது. 2 days வெயிட் பண்ணிங்கன்னா சம்ப் செஞ்சு தரேன், இல்லைன்னா நீங்கள் வெளியே செஞ்சுக்கோங்க பிரதர்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிடுறது. காரணம் கேட்டிங்கன்னா இப்போது நம்ம ஒரு டேங்க் மேக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம டேங்க் மேக்கிங் வீடியோ நிறைய போட்டிருக்கோம். சரிங்களா? ஒரு டேங்க் மேக் பண்ணும்போது ப்ராப்பராக நீங்கள் எல்லா கிளாஸையுமே அணைச்சிட்டு நீங்கள் ஒரு கயிறு போட்டு கட்டியோ அல்லது டேப் அடிச்சோ ஒரு க்யூரிங் ஆக விட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 24 hours வேணும். சரிங்களா? 24 hours க்யூரிங் ஆனதுக்கப்புறம் தான் இந்த டேங்க் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தபிளாக இருக்கும். ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் டேங்க் ஒட்டின கையோடையே நீங்கள் இது உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்டிஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பார்ட்டிஷன்லாம் நீங்கள் அக்யூரேட்டாக உங்களால் கட் பண்ணிட்டு வர முடியாது. சரிங்களா? நம்ம மிஷின் கட்டிங்கில் கட் பண்ணுறதுக்கு கொடுக்குறது ரொம்ப ரேரு. சரிங்களா? ஸோ நம்ம ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா மிஷின் கட்டிங்கு ரொம்ப ரேரு. அதனால் மேன் கட்டிங் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஆட்களை வச்சு தான் நம்ம கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அதனுடைய அளவுகள் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது 2 × 1.5 × 1. சரிங்களா? ஸோ இது ஒரு 85 liters பிடிக்கக்கூடிய ஒரு சம்பு. சரிங்களா? ஸோ இந்த டேங்கில் நம்ம இதனுடைய உள்கூடு பார்த்தீங்கன்னா நான் 6 mm போட்டிருக்கேன். உள்கூடு பார்த்தீங்கன்னா 11.5 inches நான் கட் பண்ணி தான் வாங்கிட்டு வரேன். ஆனால் அப்படி வாங்கிட்டு வர பட்சத்திலே பார்த்தீங்கன்னா சில கிளாஸஸ் 11.5க்கு அரை நூல் அதிகமாக இருக்குது, சில கிளாஸஸ் 11.5க்கு அரை நூல் ஒரு நூல் கம்மியாகவும் இருக்குது. ஸோ கம்மியாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. நம்ம சைடில் அட்டை வச்சோ அல்லது கீழே ஒரு சின்ன ஒரு சப்செட் வச்சோ நம்ம அதை நிறுத்தி நம்ம சிலிக்கான் அடிக்கலாம். டைட்டாக இருக்கிற பட்சத்தில் நம்ம இது 11.5 இதனுடைய உள்கூட அளவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 11.5க்கு அரை நூல் ஒரு நூல், அதாவது ஒரு நூல் அரை நூலுங்கிறதே அதிகம் தான். சரிங்களா? அரை நூலுங்கிறது தான் கரெக்டு, ஒரு நூலுங்கிறது கொஞ்சம் அதிகம் தான். அப்போ 1 mm 2 mm சேர்த்து இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒட்டி இருக்கக்கூடிய டேங்க்கில், அதாவது ஒட்டி க்யூரிங்காக ஆயிருக்காது அந்த டேங்க்கு. சரிங்களா?
கயிறு போட்டு நீங்கள் என்ன வேணால் டைட்டாக கட்டிக்கலாம், அல்லது வந்துட்டு நீங்கள் கிரிப்பர் கொடுத்து டைட் பண்ணி ஃபுல்லாக அசையாத மாதிரி கூட நீங்கள் வச்சுருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் சொருகக்கூடிய பார்ட்டிஷன் வந்து ரொம்ப டைட்டாக இருந்து அல்லது வந்து கிளாஸே உள்ளே போக முடியாமல் நீங்கள் வந்து லைட்டை தட்டுற மாதிரிலாம் சில டைம் வந்து வரும். சரிங்களா? அப்படி வர்ற பட்சத்தில் இந்த கிளாஸ் வந்து கண்டிப்பாக வந்து விரியும். சரிங்களா? ஸோ அதுவே வந்துட்டு இந்த டேங்க் வந்து ஒரு 24 hours ஆகிருந்தா வச்சுக்கோங்களேன், இந்த டேங்க் வந்து விரியுமே தவிர்த்து விலகாது. சரிங்களா? அதே நீங்கள் புதுசாக ஒட்டி அதே கையோடு நீங்கள் வந்து ஒரு பார்ட்டிஷன் சொருவினீங்கன்னா அது வந்து விலகாது, விரிஞ்சிடும். சரிங்களா? டக்குன்னு உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் டேங்க்கு. அப்போ வந்து நீங்கள் ஓப்பன் ஆகியும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஸோ இந்த ஓப்பன் ஆனதால் நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்கன்னா கீழே ஓப்பன் ஆனது கண்டுக்க 1 inch 1/2 inch நவுந்துடும், அதையும் கண்டுக்க மாட்டீங்க. அப்போ வந்து பார்ட்டிஷன் சொருவிட்டு மறுபடியும் கயிறு போட்டு தைட்டு கட்டிட்டு இந்த பார்ட்டிஷன் மட்டும் தான் உங்களால் வந்து இந்த க்ளூ அடிக்க முடியும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல விலகி இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து உங்களால் வந்து கவனிக்க முடியாது. ஸோ இதை நீங்கள் கூட அடிச்சிடலாம். பாட்டமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எல்லா பார்ட்டிஷன்ஸும் சொருவினதுக்கு அப்புறமா உங்களால் வந்து கீழே வந்து ஸ்பேஸ் வந்து போட முடியாது. ஸோ அப்படி இருக்க சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 100% வந்து லீக்கேஜ் வந்து வரும். ஸோ வந்து நம்ம நிறைய வந்து ஃபாரின் சேனல்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துனா நம்ம வந்து மேக்ஸிமம் நிறைய விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? நானும் என்னையும் சேர்த்துக்கோங்களேன். ஸோ அப்போ வந்துட்டு அவங்க ஃபாரினில் வந்து மேக் பண்ணுறாங்கன்னா ஃபாரினில் வந்து எல்லாமே மிஷின் கட்டிங். சரிங்களா? 90% பார்த்தீங்கன்னா மிஷின் கட்டிங்கில் வந்து மிஷின் வந்து கட் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ் வந்து ப்ராப்பராக ஒரே அலைன்மெண்ட்டு, நீங்கள் எந்த ஒரு கிளாஸ் எடுத்தாலுமே ப்ராப்பராக அந்தந்த இன்ச்சஸில் வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டக்கூடிய பர்சன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 100 டேங்க் 200 டேங்க் மேலே மேக் பண்ணக்கூடிய பர்சன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு எல் ஷேப்பில் டேங்க் வந்து ஒட்டிட்டு பார்ட்டிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா வச்சுட்டு ஒவ்வொரு பார்ட்டிஷனுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா கட்டைகளோ அதுக்கு தேவையான சைஸஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு கிளாஸஸாக வந்து அணைச்சி வச்சுட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஒட்டிட்டு இந்த கிளாஸ் வந்து அணைச்சி வச்சுருவாங்க. சரிங்களா? அணைச்சி வச்சுட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு வந்து லீக்கேஜ் ஆகுமா ஆகாதான்னு கேட்டிங்கன்னா வீடியோஸ் பார்த்துட்டு நமக்கு தெரியாது. சரிங்களா? அந்த டேங்க் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி லீக்கேஜ் டெஸ்ட் பண்ணால் நமக்கு வந்து தெரிய போகுது. நம்ம வந்து ஒரு வீடியோவில் வந்து காட்டக்கூடிய விஷயம் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும், ஆனால் அதனுடைய ரியாலிட்டிக்கு என்னன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியாது இல்லையா? இப்போ நம்மளே வந்து என்னையே கூட சில பேர் கேட்டிருக்காங்க, பிரதர் நீங்கள் வந்து ஒரு 5 feet டேங்க ஒட்டதுக்கு ஏன் 2 days பண்ணுறீங்க? ஸோ இது நார்மலாக பார்த்தா எல்லாருமே வந்து ஒரு 1 or 2 ஒரே நாள்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒட்டி முடிச்சிருவாங்க. அடுத்த நாள் வந்து உங்களுக்கு லீக்கேஜே டெஸ்ட் பண்ணி மேக்ஸிமம் டேங்கை ஏற்றிடுறாங்க, நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறீங்க, நீங்கள் ஏன் 2 நாள் 3 நாள் எடுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து அது வந்து யாருக்கு வந்து புரியும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து நம்ம செய்யக்கூடிய ப்ராசஸ்லாம் பார்த்துட்டு ஸோ இதுக்கு இவ்வளோ டைம் தான் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்து புரிஞ்சுக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் வந்து அது ஈஸியாக புரியும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒட்டின 5.5 feet டேங்க் கூட பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமருக்கு வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ நான் ஏன் வந்து டைம் கேட்டேன், ஸோ இப்படி தான் ஒட்டணும், ஸோ இப்படி தான் வந்து க்யூரிங் ஆகினதுக்கப்புறம் தான் வந்து ஒவ்வொரு ப்ராசஸாக பண்ணால் தான் டேங்க் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் ஆகாது. ஏன்னா வந்து ஒரு சின்ன சின்ன டேங்க்லாம் நீங்கள் வந்து ஒட்டுற மாதிரி இருந்தால் ஈஸி. அதே ஒரு பெரிய பெரிய டேங்க் வந்து ஒட்டிட்டு லீக்கேஜ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நீங்கள் டேங்கை ஒட்டுறதை விட டேங்கை பிரிக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஒட்டிட்டு ரீஒர்க் பண்ணுற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு செட்டே ஆகாது. அதனால் வந்து ஒட்டும் போதே 1 நாள் 2 நாள் வந்து லேட் ஆகுதா ஆகிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா பொறுமையாக ஒட்டிட்டு அதை ஃபுல்லாக எல்லாமே க்யூரிங்காக இருக்குது, நமக்கு வந்து ஒரு டஸ்ட் வரும்ல. இந்த டேங்க் நான் இதுக்குமே எந்த டேங்குமே பார்த்தீங்கன்னா நான் வந்து லீக்கேஜ் டெஸ்ட் பண்ணதே கிடையாது. சரிங்களா? நான் ஒட்டின டேங்க்லாம் நான் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேங்க் 10 டேங்க் பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒட்ட நமக்கு தெரியுது இல்லை, ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து கிரிப்பாக ஒட்டியிருக்கோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ பெரிய டேங்க் ஒட்டினாலுமே பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் வந்து மேக்ஸிமம் டெஸ்ட் பண்ணது கிடையாது. அப்படியே டேரெக்டாக டேங்க் ஏற்றிட்டு அந்த இடத்துல வச்சு தான் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து லீக்கேஜ் டெஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா? அப்படி வந்து 1% கூட எனக்கு லீக்கேஜ் டெஸ்ட் வந்து எங்கேயுமே வந்து வந்தது கிடையாது. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நான் செய்யக்கூடிய வேலைகளை பார்த்தீங்கன்னா பொறுமை இருக்குது எப்பயுமே. ஸோ வந்து இந்த டைமுக்குள்ளே இந்த டேங்க் ஒட்டிடும். இது வந்து 2 நிமிஷத்துலேயே டேங்க் ஒட்டலாம். சரிங்களா? 10 நிமிஷத்துலேயும் ஒட்டலாம். ஆனால் வந்து 2 நிமிஷத்தில் நீங்கள் ஒட்டக்கூடிய டேங்குக்கும் 10 நிமிஷத்தில் ஒட்டக்கூடிய டேங்குக்கும் வித்தியாசம் வந்து நிறையா இருக்கும். சரிங்களா? இல்லைன்னா நீங்கள் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருந்தீங்கன்னா நீங்கள் 2 minutesல இந்த டேங்கை நீங்கள் அழகாக ஒட்டலாம். ஸோ நீங்களாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலே கிடையாது. சரிங்களா? அப்போ வந்துட்டு நம்ம ஒட்டக்கூடிய வேலைகளில் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக பண்ணோம்னா அந்த வேலையோட ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து சம் ஃபில்ட்ரேஷன் வந்து மேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து இந்த டயக்ராம் தெரியுதுங்களா? ஸோ வந்து உங்களுக்கு எந்தெந்த கிளாஸஸ் வந்து எங்கெங்கே உட்காரணும், எவ்வளோ ஸ்பேஸ் வந்து ஒரு கிளாஸுக்கு இன்னொரு கிளாஸுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்கூட்டியே முடிவு பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ப்ராப்பராக ஒரு கோடு போட்டு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் பார்ட்டிஷன் சொருவனிங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து
இப்படி இருக்கக்கூடிய டேங்கில் தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் பார்ட்டிஷன் ஒட்டணும். டைரெக்டாக வந்து நீங்கள் புதுசாக ஒரு டேங்க் ஓட்டிட்டு உள்ள டக்குன்னு நீங்கள் வந்து பார்ட்டிஷன் சொருவனிங்கன்னா கண்டிப்பாக லீக்கேஜ் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஓகே, சம் ஃபில்ட்ரேஷனில் வந்து நம்ம வந்து முடிஞ்ச வரைக்குமே எல்லா டவுட்டையுமே வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ரீசெண்ட் டைமில் வந்து என்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து 2 டவுட் வந்துருக்குது. அதாவது இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு பெரிய டேங்க் ஒன்று மேக் பண்ண முடியா, அவருக்கு ஒரு டவுட் வந்துருக்குது. சம் ஃபில்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்து ஒருத்தர் கம்ப்யூட்டர் விஷ்ணுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு டவுட் வந்துருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சம்ப் வந்து அனுப்புகிறோம் இல்லையா விஷ்ணுன்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர், அவருக்கு வந்து வந்த டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரதர் வந்து சம் ஃபில்ட்ரேஷனில் நீங்கள் வந்து எதுக்காக வந்து 4 கிளாஸ் யூஸ் பண்ணுறீங்க? எல்லாருமே வந்துட்டு 6 கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா 8 கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க, நீங்கள் 4 கிளாஸ் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இதனால் ஃபில்ட்ரேஷன் வந்து பாதிக்கப்படுமா சொல்லி கேட்டிருக்காரு. சரிங்களா? ஸோ அவருக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்துட்டு சம் ஃபில்ட்ரேஷனில் வந்து எஸ் ஷேப்பில் தான் வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. சரிங்களா? ஆனால் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா எஸ் ஷேப்பில் தான் வந்து ஒர்க் ஆகும். இன்னொரு கிளாஸ் ஹவுஸ் வந்து சொருவறதுனால அந்த கிளாஸுக்கு உள்ளே பூந்துலாம் வந்து தண்ணி வரும் அப்படிங்கிற விஷயம் வந்து கம்மி. ஏன்னா வந்து தண்ணி நீங்கள் கரெக்டாக வந்து இதுதான் உங்களுக்கு லெவல். சரிங்களா? இந்த கிளாஸ் தான் உங்களுக்கு லெவல். எப்பயுமே இந்த லெவலுக்கு நீங்கள் தண்ணி மெயின்டைன் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா மெயின்டைன் பண்ண மாட்டோம். ஏன்னா இதுக்கு மேலே ஊற்றுவோம், மோட்டர் ஆஃப் ஆனால் இவ்வளோ தூரம் கூட சம்டைம் வந்து வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறனால இது வந்து எதுக்காக நான் 4 கிளாஸ் யூஸ் பண்ணி இந்த மெத்தடில் நான் செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, நான் 6 கிளாஸ் யூஸ் பண்ணால் இதனுடைய ஸ்பேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சுருங்கி போயிடும். சரிங்களா? இதில் வந்து பிடிக்கக்கூடிய லோடிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 17 கிலோ வந்து சாலிடாக பிடிக்கும், ப்ராப்பராக நீங்கள் வந்து செட் பண்ணீங்கன்னா. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய ப்ரொஃபஷனல் மெத்தடில் வந்து எவ்வளோ குவான்டிட்டி பிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 கிலோ டு 10 கிலோ. ஸோ அதுக்கு மேலே உங்களால் லோட் பண்ணவே முடியாது. சரிங்களா? நீங்கள் ஸ்பாஞ்சு ப்ராப்பராக அலைன்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் 8 கிலோக்கு மேலே வந்து அல்லது மிஞ்சி போனால் 10 கிலோக்குள்ளே தான் உங்களால் வந்து இதில் வந்து லோட் பண்ண முடியும். சரிங்களா? ஆனால் இந்த மெத்தடில் வந்து 17லேருந்து 19 கிலோ வந்து தாராளமாக லோட் பண்ணலாம். ஸோ என்னோட சம்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இது வந்து 1.5 அடி சம்பு. என்னோட சம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 1.25 தான். நான் 1.25 பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 17 கிலோ லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுக்கு என்ன ரீசன்னா, ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கும் ப்ராப்பரான இன்ச்சஸ் வந்து கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு, இது பார்த்தீங்கன்னா 5.5, இது பார்த்தீங்கன்னா 5.5, இது பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு. ஸோ இப்படி வந்து எல்லாத்துக்குமே ப்ராப்பராக வந்து நம்ம வந்து அலைன்மெண்ட்டை வந்து ஸ்பேஸ் கொடுத்ததுனால அதில் பிடிக்கக்கூடிய லோடிங் அப்படிங்கிறது வந்து அதிகப்படியாக இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம வந்து 2 கிளாஸ் ஹவுஸ் வந்து வைக்கிறது வந்து மஸ்டான்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து 2 கிளாஸ் வச்சு நம்ம வந்து மேக் பண்ணி ரிசல்ட்டை பார்த்துருக்கோம். சிங்கிளுமே வந்து மேக் பண்ணி ரிசல்ட்டே பார்த்துருக்கோம். ஸோ நம்ம வந்து 1-2 சம்ப் வந்து செய்யலை. சரிங்களா? நம்ம வந்து கிட்டத்தட்ட நான் என்னுடைய டயக்ராம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 800 பேர் 900 பேருக்கு மேலே வந்து டயக்ராம் கொடுத்து அவங்க செஞ்சுருக்காங்க. ஸோ நான் பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 470 சம்பு கிட்ட என்னமோ பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் மேபி. சரிங்களா? ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா பர்சனலாக அவ்வளோ சம்பு வந்து பண்ணியிருக்கேன். ஸோ ரிசல்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 கிளாஸ் வரக்கூடிய சம்பும் ரிசல்ட் அதுதான் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி செய்யக்கூடிய இதுவும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அதுதான் கொடுக்கும். நமக்கு வந்து மெயினாக தேவைப்படக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் கம்பார்ட்மெண்ட்டில் ஸ்பாஞ்ச் எடுக்கும் போது அழுக்கு வந்து மற்ற கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸஸ் வந்து சொருகிறோம் இல்லையா, இந்த கிளாஸ் தான் இதில் மெயினாக இருக்கும். சரிங்களா? ஸோ மெயினாக பார்க்கக்கூடியதுக்கு வந்து இந்த கிளாஸஸ் வந்து இதில் மெயின். சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த கிளாஸஸ் வைக்காமல் இந்த கிளாஸஸில் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டஸ்டி வாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்துட்டு இன்னொரு பெரிய டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 1.5 அடி சம்பை வந்து எதுக்காக வந்து இவ்வளோ ஸ்பேஸ் வந்து வீண் பண்ணுறீங்க? ஸோ இந்த கிளாஸஸ்மே நீங்கள் வந்து கொஞ்சம் ஹைட்டு கொடுத்துருந்தா சூப்பராக இருக்கும் பிரதர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் ஹைட்டு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு இப்போ வந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 65 வாட்ஸ் வரைக்குமே வந்து ஃப்ளோ கொடுக்கலாம். ஃப்ளோ ரேட் அதிகமாக கொடுத்தா கூட தண்ணி வந்து நிரம்பி பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வந்து நிற்கும், அதாவது இந்த எஜ் வரைக்குமே வந்து நிற்கும். சரிங்களா? 65 வாட்ஸ் ஃப்ளோ கொடுத்தா. ஸோ 85 கொடுத்தா எவ்வளோ தூரம் வந்துடும். நீங்கள் வந்து 115 கொடுக்க முடியாது. ஸோ 35க்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் நிற்கும், 45க்கு எவ்வளோ தூரம் நிற்கும், 65க்கு எவ்வளோ தூரம் நிற்கும். சரிங்களா? 65 வாட்ஸ் வரைக்குமே வந்து இதில் ஈஸியாக வந்து ஃப்ளோ கொடுக்கலாம். ஃப்ளோ ரேட்டு கொடுத்தாலுமே மோட்டர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரைன் ஆகாமல் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ இதனுடைய அளவு வந்து இறங்கி இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஸ்பாஞ்சில் வந்து அதிகப்படியாக ஃப்ளோ கொடுக்கும்போது மோட்டர் ட்ரைன் ஆகும். ஸோ நீங்கள் வேணால் யூடியூப் சேனல்ஸ் வந்து நிறைய செக் பண்ணி பாருங்கள். நிறையா ப்ரொஃபஷனல் மெத்தட் சம்பில் வந்து மோட்டர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா எப்பயுமே லோவில் இருக்கும் வாட்டர். சரிங்களா? மோட்டருக்கு மேலே தான் கொஞ்சோண்டு தண்ணி இருக்கும். ஏன்னா என்னுடைய வீடியோஸ் நீங்கள் எடுத்து பாருங்கள், எப்பயுமே மோட்டர் வந்து நிரஞ்சனமாக இருக்கும். மோட்டர் ஆஃப் பண்ணால் 2 இன்ச் தண்ணி ஏறும், மோட்டர் ஆன் பண்ணால் 2 இன்ச்சு தண்ணி இறங்கும். சரிங்களா? இவ்வளோ தூரத்துக்கு வந்து தண்ணி மெயின்டைன் ஆகிற அளவுக்கு நான் வந்து ப்ராப்பராக வந்து வச்சுருப்பேன். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து இது எல்லாமே நான் யோசித்து பார்த்து எல்லாம் ஒர்க் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து கஸ்டமர் சைட்லையும் கொடுத்து கஸ்டமர் சைட்லையுமே வந்து பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகி
கிளாரிட்டி ஆனதுக்கப்புறம் தான் வந்து இந்த சம் மெத்தடே பார்த்தீங்கன்னா வந்து மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். சரிங்களா? ஸோ நீங்கள் மேக் பண்ணும்போது இந்த மாதிரி டவுட்லாம் உங்களுக்கு வந்தால் நீங்கள் பயப்பட தேவையில்ல. ஸோ இதனோட அலைன்மெண்ட் படி நீங்கள் வந்து மேக் பண்ணிங்கன்னா ஸ்பாஞ்ச் கம்பார்ட்மெண்ட் அதிகமாக நிரம்பாது, மோட்டர் செக்ஷன் ட்ரைன் ஆகாது. சரிங்களா? இது வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக செஞ்சோம்ல 5 feet டேங்க்ஸ் கஸ்டமரு. ஸோ அவரு வந்து கேட்ட டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரதர் ஆக்சுவலாக வந்து சம்ப் வந்து எஸ் ஷேப்பில் தானே ஒர்க் ஆகுது, நீங்கள் வந்து தண்ணி வந்து இவ்வளோ தூரம் எப்பயுமே வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை, அப்போ தான் மோட்டர் வந்து சேஃப்டின்னு சொல்கிறீங்க. அப்போ எவ்வளோ தூரம் வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து தண்ணி வந்து மேலே தானே போயிட்டு உங்களுக்கு வந்து மோட்டர் செக்ஷன் வரும். அப்போ வந்து எஸ் ஷேப்பில் வந்து போகாதனால உங்களுக்கு பயோமீடியஸ்லாம் வந்து அது வந்து புஷ் பண்ணாமல் டைரெக்டாக வந்து மோட்டர் கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து வரதுனால அப்போ வந்து ஃபில்ட்ரேஷன் பாதிக்கப்படுமான்னு கேட்டிங்கன்னா அப்படியும் பாதிக்கப்படாது. காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த லெவல் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதே வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அப்போ தண்ணி எங்கே இருக்கும், உங்களுக்கு வந்து கரெக்டாக இங்கே இருக்கும். சரிங்களா? இங்கே வந்து ஸ்பாஞ்ச் கம்பார்ட்மெண்ட்டில் தண்ணி வந்து உங்களுக்கு இவ்வளோ இருக்கும். அப்போ வந்து மோட்டர்லையுமே இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மோட்டர் வந்து ஆன் பண்ணும்போது மேலே வந்து இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் தான் வந்து மேலே தள்ளி அதுக்கப்புறமே ரிட்டர்ன் வந்து வரும். சரிங்களா? அது வந்து ஓவர் ஃப்ளோ பைப் மூலிமா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 லிட்டர் போனதுக்கப்புறம் தான் தண்ணி வந்து வரும். அதே நீங்கள் டைரெக்டாக ஹோல் போட்டு பண்ணியிருந்தீங்கன்னா 3/4 லிட்டர் போனதுக்கப்புறம் தான் தண்ணி வரும். அப்போது அந்த தண்ணி எங்கேருந்து எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா மோட்டர் செக்ஷன்லேருந்து எடுக்கும். அப்போ வந்து இங்கே தண்ணி வரத்துக்குள்ளே மோட்டர் இங்கே வந்து நின்றுக்கும். சரிங்களா? இதுவே நீங்கள் வந்து கம்மி வாட்ஸ் கொடுக்கும்போது 85, 150 பெரிய பெரிய டேங்குக்கெலாம் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி அளவு பார்த்து நீங்கள் வந்து தண்ணி வச்சுட்டு மோட்ரு போட்டிங்கன்னா சர்ன்னு மோட்ரு இறங்கி ட்ரைன் ஆகி மோட்ரு பஸ்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ நான் அவருக்கு வந்து செஞ்சு காமிச்சேன், அந்த இடத்துல வந்து செஞ்சு காமிச்சேன். அதை நான் வந்து வீடியோ எடுக்கலாம், அந்த இடத்துல டைம் பத்தல எனக்கு. அந்த கஸ்டமர் நிறைய டவுட்டு கேட்டார். அந்த பெரிய டேங்க் செஞ்ச கஸ்டமர் சம்ப் வந்து இந்த வாட்டர் லெவல் மெயின்டைன் பண்ணி எனக்கு ஒரு இது காமிங்கன்னு சொல்லி ஒரு டெஸ்டிங் காமிங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நம்ம வந்து இந்த லெவல் மெயின்டைன் பண்ணி மோட்ரு போடும்போது பார்த்தீங்கன்னா 85 வாட் ஃப்ளோ அது. சரிங்களா? அப்போ வந்து டக்குன்னு மோட்ரு ட்ரைன் ஆகிடுச்சு. சரிங்களா? அப்போ வந்து மோட்ரு ட்ரைன் ஆயிரும், தண்ணி இங்கே வரத்துக்கு லேட் ஆகும். ஏன்னா எல்லாம் ப்ராசஸ் ஆகி தண்ணி இங்கே எல்லா பெண்டு பைப்பும் போயிட்டு தண்ணி வரத்துக்கு லேட் ஆகிறதுனால மோட்ரு இங்கே ட்ரைன் ஆயிரும். அதுவுமே நான் பார்த்தீங்கன்னா ரியலிட்டிக்காக அவருக்கு வந்து காமிச்சேன். சரிங்களா? ஸோ அதனால் இந்த மெத்தடாலஜி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த 2 இங்கே 2 கிளாஸும் நீங்கள் வச்சு மேக் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி மேக் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பெரிய பெரிய டேங்குக்கு வந்து நான் வந்து டபுள் கிளாஸஸ் வந்து கொடுக்கறதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு வந்து ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி டிஐவி மெத்தடில் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஸ்பேஸ் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக 2 கிளாஸஸ் வந்து மேக் பண்ணிக்கலாம். எப்போ மேக் பண்ணாலும் இந்த கிளாஸஸ் வந்து எப்பயுமே ஹைட்டாகவும் இந்த கிளாஸஸ் வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு வந்து இதை விட ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு கம்மியாக இருந்தால் மட்டும்தான் வந்து ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து ஈவனாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு வந்து மோட்டர் போடும்போது தண்ணி வந்து இங்கேயும், மோட்டர் ஆஃப் பண்ணால் தண்ணி இங்கேயும் இருக்கும். சரிங்களா? அப்போ தான் வந்து ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம வந்து நிறைய சம் வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அதுலேயே வந்து நிறையா வந்து இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்கோம். அதில் சொல்லாத இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்பயும் நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புரிய நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆசர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த மாதிரி சம்ப் உங்களுக்கு தேவைப்பட்டாலுமே, அல்லது வந்து சம்புக்கு தேவையான அக்சசரிஸ் வந்து தேவைப்பட்டாலுமே, பயோமீடியஸ் தேவைப்பட்டாலுமே, அல்லது வந்து உங்களுடைய அக்வாரியமுக்கு தேவையான அக்சசரிஸ் தேவைப்பட்டாலுமே தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்க்ரீனில் வந்து பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து பின் பண்ணுற தேவைப்படக்கூடிய பர்சன் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.